கொரியன் படத்தில் வர ஹீரோ ஹீரோயின் பார்த்தா ஒரே மாதிரி இருப்பாங்க. இதில் யார் ஹீரோ யார் இல்லைனே பார்க்க முடியாது. 2 பேரோட முகத்தில் முடியே இருக்காது. யார் ஆம்பளை யார் பொம்பளைன்னு தெரியாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி நினச்சி என்ஐவிசி கால் பண்ணுறாங்க. என்ஐவிசி பற்றி முழுசாக தெரியல. இந்த கொரியன் படம் மாதிரி ஹீரோ வில்லன் பார்த்து ஹீரோ ஹீரோயின் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. அதே மாதிரி சிபிஎஸ்சி என்ஐஎஸ்க்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா மறக்காமல் என்னை கூப்பிடுங்க. என்னோட நேம் தம்பிராஜ். சிபிஎஸ்சி வந்து சென்ட்ரல் ரெகுலர் ஸ்கூல், என்ஐஎஸ் வந்து சென்ட்ரல் ஓப்பன் ஸ்கூல். சிபிஎஸ்சினா வந்து ரெகுலர் அட்டண்டன்ஸ் தேவைப்படும். இதில் வந்து அட்டண்டன்ஸ் வந்து மேண்டேட்டரி கிடையாது. பிசிபி கிளாஸஸ் மட்டும் ஒன்று இருக்குது. நீங்கள் ப்ராக்டிகல் சப்ஜெக்ட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே போய் தலை காட்டுற மாதிரி வரும். இல்லைனா எல்லாமே வீட்டில் உட்காந்து சிஸ்டத்துலேயே வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். புக்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வீட்டுக்கு வர வச்சுக்கலாம் த்ரூ அமேசான். அதே நேரத்தில் நீங்கள் கிளாஸஸ் ஆன்லைனில் எடுத்துக்கலாம். எக்ஸாம் மட்டும் நீங்கள் 5 நாள் மட்டும் வந்தால் மட்டும் போதும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கல்வியை வந்து தரமான கல்வியை ஓகே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி எளிமையான முறையில் எல்லா மாணவர்களும் கொண்டு சேர்க்கறதுக்காக நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சிபிஎஸ்சிக்கும் என்ஐஎஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா மறக்காமல் கூப்பிடுங்க. எப்பொருள் யார்வாய் கேட்பினா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எதையுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதில் போட அட்மிஷன் போடுங்க. முதல்ல இம்பல்சிவாக நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் போய்ட்டு அட்மிஷன் போட வேணாம். ஆன்லைன்லேயும் சரி, நீங்கள் எந்த இதுலேயும் சரி இம்பல்சிவாக அட்மிஷன் போடாதீங்க. ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா அதை பற்றி இருக்கிறவங்க கூட கொஞ்ச நாள் பழகுங்க. அந்த எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட முதல்ல பேசுங்க, பழகுங்க, அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி, அவங்கள கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி உங்கள் குழந்தைய மைக்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேர் 8th படிச்சுட்டு இருக்கும்போதே குழந்தைய 10th மாற்றணும்னு நினைப்பீங்க. 9th படிக்கும்போது 10th மாற்றணும்னு நினைப்பீங்க. பட் ஆனால் ஸ்கூலை விட்டு இதில் போனால் பிள்ளை படிப்பு நின்று போயிடும், பயம் இருக்கும். ஸோ முதல்ல பிள்ளைங்களும் நீங்களும் முதல்ல யாராவது எக்ஸ்பர்ட் நல்லா இருக்காங்க யூடியூப்பில் தேடுங்க. என்ஐஎஸ் எக்ஸ்பர்ட் யாருன்னு தேடுங்க. அதில் பெஸ்ட்டாக பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும். அவங்கள தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அவங்களால அவங்க பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டியும் கவனிக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓ இதுதான் அந்த போர்டு போல், இப்படி பண்ணால் இப்படி வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழி தெரிஞ்சதுக்கப்புறம் பிளைண்டாக வாங்க வந்து அட்மிஷன் போட்டு போயிட்டே இருங்க. என்னோடய நேம் தம்பிராஜ். என்னுடைய சேனல் பேர் நியாசக்கா, NIOSACA அட்மிஷன் கவுன்சிலிங் ஏஜென்சி. ஓகே, நன்றி, வணக்கம்.